ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். சாமை அரிசியில் வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் சாமை அரிசி, 1/2 கப் பாசிப்பயிறு ரெண்டையும் நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா 4 கப் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு. குக்கர் மூடி போட்டுட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்ட்டு, நல்லா பூ போல் மலர்ந்து வந்திருக்கு. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 10 முந்திரி உடச்சி சேர்த்துக்கோங்க. நெய்யில் நல்லா வறுத்துட்டு நம்ம முந்திரியை அந்த பொங்கலில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக தாளிப்பு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி இல்லைன்னா நறுக்கி கூட சேர்த்துக்கோங்க. அதை எண்ணெயில் நல்லா வறுத்ததுக்கப்புறமா அந்த தாளிப்பை பொங்கலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விடும் போதே நல்லா நெய், அந்த சீரகம், மிளகு, இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பாத்திரத்துக்கு மாற்றும் போது கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்தது. இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. நல்லா மணக்க சாமை பொங்கல் தயாராகிடுச்சு. சாமை பொங்கலுக்கு சாம்பார், தேங்காய் சட்னி அட்டகாசமான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துருங்க. கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.